பேங்காக் போனீங்கன்னா, கம்மி பட்ஜெட்ல சூப்பரா வைப் பண்றதுக்கு ஒரு இடம் நான் சொல்றேன். அது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேங்காக் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஈவினிங் ஸ்லாட் சியாம் ஸ்கொயருக்கு போயிருங்க. வீக்கெண்ட்ல போனீங்கன்னா, இன்னுமே ரொம்ப ஹேப்பனிங்கா இருக்கும். இந்த ஏரியால வந்து ஒரு 10 மால்ஸ்க்கு மேல இருக்கும். எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ நீங்க ஒரு மால்க்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா, எல்லா மால்ஸ்க்கும் போயிரலாம். பட்ஜெட்ல ஷாப்பிங் பண்ணணும்னா, பக்கத்திலே எம்பிகே சென்டர் கூட இருக்கு. பேங்காக்ல இருக்க முக்காவாசி மால்ல ஃபுட் கோர்ட் வந்து கீழ தான் இருக்கும். தாய் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு போயிருங்க. நெறைய மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே மால்ஸ்ல வச்சிருக்காங்க. நான் வந்து இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்படிதான் அங்க ஃப்ரைட் ரைஸ்னாலே இருக்குது. ரைஸ் தனியாவும், சிக்கன வந்து தனியா வச்சு தராங்க. அப்புறம் வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருந்தேன். ஜோயி விங்ஸ் அப்படின்னு ஒரு கடையில. எல்லாமே செம்ம சூப்பரா இருந்தது. நாங்க போன அன்னைக்கு கொஞ்சம் மழை இருந்தது. நல்ல வேளை நாங்க கொடை எடுத்துட்டு போயிருந்தோம். நீங்களும் போறதா இருந்தா மறக்காம கொடை எடுத்துட்டு போயிருங்க. இந்த ஏரியாலயே நீங்க ஃப்ரீயா கான்சர்ட் கூட பார்க்கலாம். இந்த கான்சர்ட் பார்த்துட்டு அப்படியே நாங்க எம்பிகே சென்டருக்குள்ள நுழைஞ்சுட்டோம். அங்க வந்து இந்த டன்கின் டோனட்ஸ்ல தாய் மில்க் டீ வாங்கியிருந்தேன். நீங்க ஒரு டீ பர்சனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். நான் டீ பர்சன் இல்ல. அதனால எனக்கு சுத்தமா பிடிக்கல. பேங்காக் போனீங்கன்னா, அஃபோர்டபுளா ஷாப்பிங் பண்ணணும்னு நெனச்சா, நீங்க எம்பிகே சென்டர்ல தான் பண்ணணும். அங்க வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கம்மியா கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே வாங்கல. நாங்க தாய்லாந்து 15 டேஸ் பிளான் பண்ணி போயிருந்தோம். எந்த ஒரு ஏஜென்சி மூலியமாவுமே போல. நாங்களா பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். சியாம் ஸ்கொயர் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நாங்க பஸ்ல கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய் பாய். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க.